அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் தேவா. எனக்கு வயசு 24. என் வீட்டில் மொத்தம் 4 பேர். நான், அம்மா, அப்பா மற்றும் தம்பி. என் அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாரு. அம்மா பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்க்காங்க. தம்பி கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிச்சுட்டு வரான். எங்கள் வீட்டுடைய கீழ் போர்ஷனில் ரேவதின்னு ஒரு ஆண்டி குடியிருக்காங்க. அவங்களுக்கு 33 வயசு ஆகுது. அவருடைய கணவனுக்கு 39 வயசாகுது. அவர் மார்க்கெட்டிங் வேலை பார்க்குறாரு. மாதத்துக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கே வருவார். அவங்களுக்கு கல்யாணமாகி 9 வருஷம் ஆகுது. கல்யாணமாகி 5 வருஷமாக அவங்களுக்கு குழந்தையே இல்லை. இப்போ தான் 4 வயசில் ஒரு மகனும் இருக்கான். அவன் அருகில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்கூலுக்கு போகிறான். ரேவதியோட குடும்பம் எங்கள் வீட்டுக்கு கீழ் வீட்டில் குடியிருக்காங்க. அவங்க இங்கே குடி வந்த 3 வருடங்கள் ஆகுது. அவங்க இங்கே குடி வந்தபோது அவள் குழந்தைக்கு வயது 1. அடிக்கடி அந்த குழந்தை எங்கள் வீட்டில் தான் இருக்கும். அப்போதிலிருந்தே நல்ல பழக்கம் இரு குடும்பத்துக்கும். அவள் கணவன் அடிக்கடி வெளியூர் சென்று கொண்டே இருப்பான், மார்க்கெட்டிங் வேலை என்பதால். இதனால் அடிக்கடி அந்த குடும்பத்தில் சண்டையும் வரும். என் அம்மாவிடம் கண்ணை கசக்கி கொண்டு இருப்பார் ரேவதி. நான் மேற்படிப்பு முடித்துவிட்டு 3 மாத காலமாக வீட்டில் கால் லெட்டருக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த காலத்தில் தான் எனக்கும் ரேவதிக்கும் உண்டான அந்த நட்பு அதிகரித்தது. அடிக்கடி அவள் குழந்தைய பள்ளியில் கொண்டு போய் விடுவது, பள்ளியில் இருந்து பின் அழைத்து வருவதுன்னு இந்த வேலைகளையும் நான் செஞ்சுட்டு வந்தேன். இதுவரை ரேவதி மேலே எனக்கு எந்தவது தவறான எண்ணமும் இருந்ததில்லை. பார்க்க தளன்னு சும்மா கும்முன்னு அழகாக இருப்பாள். அதனால் நான் அவளை அடிக்கடி சைட் அடித்தது உண்டு. ஒரு நாள் காலையில் எப்போதும் போல் என் வீட்டில் இருக்க அனைவருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ரேவதி வீட்லேயும் அவள் மட்டுமே இருந்ததால் குழந்தை பள்ளிக்கும் சென்றுட்டான். காலையில் ஒரு 11 மணி போல் அம்மா என்னை மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய துணியை எடுத்து வந்து வீட்டில் வைக்க சொன்னாங்க. மேலே நான் போன போது ரேவதி அங்கே துணியை துவைச்சிக்கிட்டு இருந்தாள். அவள் பின்னால் இருந்து பயம்புறுத்த நான் முடிவு செஞ்சேன். நன்றாக கத்தி பயம்புறுத்தவும் நான் முயற்சி செய்தேன். ஆனால் அவள் கொஞ்சம் கூட சிறிதும் அசராது நீ தான் தெரியுமே எருமை என்று சொன்னாள். இந்த வெயிலில் என்ன பண்ணுறீங்க என்று கேட்டேன். பணியாரம் சுட்டுக்கிட்டு இருக்கேன் என்று சொன்னான். இப்போ தான் பணியாரமே சொல்கிறீங்களான்னு நானும் ரெட்டை அர்த்தத்தில் பேசினேன். அதற்கு அவளும் பணியாரம் சுட்டு 15 வருஷம் ஆச்சு, சரியாக சாப்பிட தான் ஆள் இல்லை என்று அவளும் இரட்டை அர்த்தத்தில் பேசினான். அந்த வெயிலில் கூட தங்கம் மாதிரி மின்னிக்கிட்டு இருந்தாள். நானும் ஐயோ ஆளை விடுங்கப்பா, இந்த விளையாட்டுக்கு நான் வரலை என்று துணியை எடுத்துவிட்டு சென்று விட்டேன். உள்ளே சென்று எனக்கு காஃபி போட்டு கொண்டு இருந்தேன். யாரோ காலிங் பெல் அடித்தார்கள். திறந்தபோது ரேவதி நின்று கொண்டிருந்தாள். என்ன பண்ணுற எருமை என்று கேட்டுவிட்டு எனக்கும் காஃபி வேண்டும் என்று சொல்லி வீட்டுக்குள் வந்தாள். இருவரும் சேர்ந்தே காஃபி அருந்தினோம். பின் அவள் வீட்டுக்கு சென்று விட்டாள். மதியம் ஒரு 1 மணி அளவில் நான் வெளியே செல்லலாம் என்று பைக்கை எடுத்தபோது அவளும் வெளியே செல்ல ஆட்டோவிற்காக காத்து கொண்டிருந்தாள். எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டபோது இன்று சனிக்கிழமை குழந்தை அவன் தாத்தா பாட்டி வீட்டுக்கு செல்கிறான், அதனால் இந்த 2 ட்ரெஸ்ஸையும் பள்ளிக்கு சென்று கொடுத்துவிட்டு வரப்போகிறேன் என்று சொன்னாள். அவன் தாத்தா பாட்டியே பள்ளியிலிருந்து அவனை அழைத்து சென்று விடுவார்கள் என்றும் சொன்னாள். நீங்கள் எதுக்கு அவ்வளோ தூரம் போகிறீங்க? நான் அந்த வழியாக தான் போகிறேன், நான் இதை கொடுத்து விடுகிறேன் என்று அந்த பையை வாங்கி அங்கிருந்து கிளம்பினேன். அப்போது தான் அவளை கவனித்தேன். அவள் புது புடவை அணிந்து இருந்தாள். என்ன விசேஷம் என்று நான் கேட்டேன். எதுவும் இல்லை என்று நெளிந்தாள். திரும்ப நான் கேட்டேன். முடிந்தால் கண்டுபிடி என்றும் சொன்னாள். நானும் சரி யோசித்து கண்டுபிடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பைக்கிலிருந்து அங்கே கிளம்பினேன். பைக்கில் செல்லும்போதே என்னவாக இருக்கும் என்று யோசனையில் மண்டை எனக்கு குழம்பியது. பள்ளியில் அவள் சொன்ன வேலையையும் முடித்துவிட்டு வண்டியை ஓரமாக நிறுத்தி யோசித்து கொண்டிருந்தேன். இன்றைய தேதி பிப்ரவரி 29. வாட்ஸ்அப்பில் கடந்த வருடம் இந்த நாளில் ஏதாவது வாழ்த்து சொல்லி இருக்கோமா என்று நான் தேடினேன். அப்போதுதான் எனக்கு தெரிந்தது இது லீப் இயர் என்று. அப்போது தேடிய பொழுதுதான் தெரிந்தது அவள் கல்யாண நாளுக்கு வேறு ஒரு தேதியில் நான் வாழ்த்து கூறியுள்ளேன். அதே போல அவளுடைய கணவர் பிறந்த நாளுக்கும் அவனுடைய மகன் பிறந்த நாளுக்கும் வேறு நாளில் நான் வாழ்த்து சொல்லியுள்ளேன். நிச்சயமாக இன்று அவளுடைய பிறந்த நாளாக தான் இருக்க வேண்டும் என்று நானும் முடிவு செய்தேன். 4 வருடங்களுக்கு ஒரு முறை வரும் பிறந்தநாள் என்பதால் அனைவருமே மறந்திருக்கக்கூடும். 4 வருடங்களுக்கு ஒரு முறை வரும் பிறந்தநாள் என்பதால் அனைவருமே மறந்திருக்கக்கூடும். பின் மாலை வீடு சென்ற பொழுது என் வீட்டில் உள்ள அனைவருமே வேறு ஒரு நிகழ்ச்சிக்காக ரெடியாகி கொண்டிருந்தனர். நான் வரவில்லை என்று கூறிவிட்டேன். மாலை 6 மணி இருக்கும். என் வீட்டில் உள்ள அனைவருமே வெளியே சென்று விட்டார்கள். நான் அவளை சர்ப்ரைஸ் செய்ய முடிவு செய்து
வெளியே சென்று ஒரு நல்ல கேக்கை வாங்கி வந்தேன். ஹாப்பி பர்த்டே ரேவதி என்று அந்த கேக்கில் நான் எழுதியிருந்தேன். மாலை சரியாக ஒரு 7 மணி இருக்கும். இருண்ட நேரமாக இருந்தது. அப்போது நான் அவளுடைய வீட்டின் மெயின் சுவிட்சை ஆஃப் செய்துவிட்டு கேண்டிலை பற்ற வைத்து அவள் வீட்டின் காலிங் பெல்லை அடித்தேன். அவள் சற்றும் இதை எதிர்பார்க்கவில்லை. நான் கேக்கை ஹாலில் உள்ளே டேபிளில் வைத்தேன். ஹாப்பி பர்த்டே ஆன்ட்டி என்று கையை கொடுத்தேன். அவளை அடிக்கடி கலாய்க்க நான் ஆன்ட்டி என்று கூப்பிடுவது வழக்கம். அவளோ என் மண்டையில் நறுக்கென்று கொட்டி நான் உனக்கு ஆன்ட்டியா என்று சொன்னாள். பின் அவள் கேக்கை வெட்டினாள். எனக்கும் ஊட்டிவிட்டாள். நானும் அவளுக்கு ஊட்டிவிட்டேன். ஒரு பீஸை எடுத்து அவள் மூஞ்சியில் பூசியும் விட்டேன். பழிவாங்க முயற்சி செய்து என் மீதும் பூச வந்தாள். நான் தப்பித்து வெளியே ஓடிவிட்டேன். நான் சென்று மெயினை ஆன் செய்தேன். திரும்ப அவள் வீட்டுக்குள் வந்தேன். ட்ரீட் எதுவும் இல்லையா என்று கேட்டேன். அப்போதுதான் நான் கவனித்தேன், அவளுடைய கண்கள் கலங்கியிருந்தது. கேக் என்ன அவ்வளவு காரமாக இருக்கு, ஏன் கண்கள் கலங்கினீங்க என்று நான் கேட்டேன். அவளோ என் பிறந்த நாளை அனைவருமே மறந்து விட்டார்கள் என்று சொன்னாள். அது மட்டுமல்லாமல் என் கணவர் இத்தனை வருடங்களில் ஒரு முறை கூட என் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லியதே இல்லை என்றும் கண் கலங்கினாள். அப்போது நிஜமாகவே கரண்ட் கட்டும் ஆனது. பயத்தில் அவள் என் மீது சாய்ந்தாள். அந்த நொடி என்னால் மறக்கவே முடியாது. என்னை எவ்வளவு கட்டுப்படுத்த நான் முயற்சியும் செய்தேன். ஆனாலும் முடியாமல் அவளுடைய தலையில் ஒரு முத்தத்தை வைத்தேன். என்னை இறுக்கமாக அவள் அணைத்து கொண்டாள். மீண்டும் அவளுடைய நெற்றியில் ஒரு முத்தத்தை வைத்தேன். ஒவ்வொரு முத்தத்துக்கும் அவள் என்னை அவளுடைய இறுக்கம் அதிகமானது. இந்த முறை அவள் இரு கண்களிலும் நான் முத்தத்தை பதித்தேன். அவள் தயாராக இருந்தவள் போல திடீரென என் உதட்டை கவ்விவிட்டாள். இந்த முறை முத்தம் மீண்டும் நீண்டதாக இருந்தது. என்னை அறியாமலேயே என் கைகள் அவளுடைய உடலை வருடின. இருவருமே எதிர்பார்க்காத நேரம் திடீரென மீண்டும் கரண்டு வந்துவிட்டது. சுய நினைவுக்கு வந்து இருவருமே விலகினோம். சாரி என்றேன். அவளும் சாரி என்றாள். இருவருமே வெளியே சாப்பிட செல்லலாம் என்று முடிவு செய்தோம். அருகிலுள்ள ஒரு நல்ல ஹோட்டலுக்கு சென்றோம். எதுவும் நடக்காதது போல சகஜமாகவே பேசி உணர்வருந்தி விட்டு வந்தோம். சிறிது நேரத்திலேயே என் பெற்றோர்களும் வந்துவிட்டார்கள். அனைவருமே உறங்கச் சென்றோம். நான் வழக்கம் போல மொட்டை மாடியில் படுப்பதுதான் வழக்கம். மேலே படுத்துக்கொண்டு அவளுக்கு நான் மெசேஜும் செய்தேன். மீண்டும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று செய்தி அனுப்பியிருந்தேன். அவளும் தேங்க்ஸ் ஃபார் த கேக் என்று ரிப்ளை செய்தாள். நானும் தேங்க்ஸ் ஃபார் த கிஸ் என்று ரிப்ளை செய்தேன். அவளிடமிருந்து அப்போது எந்த பதிலும் வரவில்லை. கோபித்து கொண்டாள் என்று எண்ணி நான் தூங்க முடிவு செய்தேன். சிறிது நேரம் கழித்து பார்க்க யாரோ என் அருகில் இருப்பது போல தோன்றியது. கண் விழித்து பார்த்தால் ரேவதி தான் என் பக்கத்தில் இருந்தாள். இந்த முறை நான் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. நேராக முத்தத்திற்கே நான் சென்று விட்டேன். அவளும் அதை தான் விரும்பினாள். ஆனால் இந்த உறவின் அடுத்த கட்டத்தை நான் மொட்டை மாடியில் தொடர நான் விரும்பவில்லை. அவள் வீட்டில் யாரும் இல்லாத காரணத்தினால் நானும் அவளும் அவளுடைய வீட்டுக்கு சென்றோம். கதவை தாளிட்டுவிட்டு அவளுடன் படுக்கை அறையில் நான் என் ஆசைகளை தீர்த்து கொண்டேன். அவளும் கணவனை பிரிந்த இயக்கத்தில் இருந்ததால் அவளுடைய ஆசையையும் அவள் தீர்த்து கொண்டாள். அன்றிலிருந்தே எங்களுக்குள் ஏற்பட்ட இந்த நெருக்கம் அதிகமாகிவிட்டது. நானும் எப்போதுமே வழக்கம் போல மொட்டை மாடியில் தூங்குவதால் என்னுடைய நடத்தையில் என்னுடைய பெற்றோர்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வரவில்லை. அனைவரும் தூங்கியதை நான் உறுதி செய்த பிறகு நான் மொட்டை மாடியிலிருந்து தினமும் ஆண்டியுடைய ரேவதியின் வீட்டுக்கு வந்துவிடுவேன். அங்கு நானும் அவரும் உல்லாசமாக இருப்போம். அதன் பிறகு நான் தூங்குவதற்காக மீண்டும் மொட்டை மாடிக்கே சென்று விடுவேன். இப்படியே எங்களுடைய தகாத உறவு தொடர்ந்தது. இதை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. இப்படியே நாங்கள் பல மாதங்களாக உல்லாசம் அனுபவித்து வந்தோம். ரேவதியுடைய கணவனும் மாதத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் வீட்டுக்கு வருவார். அதனால் எங்களுடைய தகாத உறவுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இருந்தது. இப்படியே நாட்களும் சென்று கொண்டிருந்தது. நாட்கள் செல்ல செல்ல ரேவதியுடைய நடத்தையில் அவருடைய கணவனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. காரணம், நானும் அவளும் இரவில் உல்லாசமாக இருப்பதும் பகலில் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதும் மொபைல் ஃபோனில் பேசிக்கொள்வதும் சேட் செய்து கொள்வதுமாக இருக்கின்றோம். இதனால் அவருடைய கணவன் அவருக்கு ஃபோன் செய்யும்போது சில நேரங்களில் பிஸி என இருந்ததால் அவருடைய கணவனுக்கு அவள் மீது சந்தேகம் ஏற்பட்டது. முன்பெல்லாம் அவர் தன் மனைவியான ரேவதிக்கு ஃபோன் செய்தால் உடனடியாக ரேவதி அந்த ஃபோனை எடுத்து விடுவாள். ஆனால் இப்போது அவர் ஃபோன் செய்யும் போதெல்லாம் அந்த ஃபோன் பிஸி என வருவதால் அவருக்கு தன் மனைவியின் மீது சந்தேகம் ஏற்பட்டது. இது குறித்து ரேவதியிடம் கேட்டபோது அவள் தன்னுடைய தோழிகளிடம் பேசுகிறேனும் தன்னுடைய பெற்றோரிடம் பேசுகிறேன் என்றும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருடம் பேசுகிறேன் என பொய் சொல்லி தன் கணவனை ஏமாற்றி வந்தாள். ஆனால் அவருடைய கணவனுக்கு தன் மனைவியின் நடத்தையின் மீது சந்தேகமும் ஏற்பட்டது.
ஆனால் அவர் இதனை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. ஒரு முறை அவர் ஊருக்கு வந்தார். வந்தவர் ரகசியமாக தங்களுடைய படுக்கை அறையில் ரகசியமாக ஒரு கேமராவை பொருத்திவிட்டு அவர் வந்துவிட்டு திரும்ப வேலைக்கு செல்வது போல கிளம்பிவிட்டார். அதன் பிறகு இந்த கேமராவின் மூலமாக வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை அவர் தன்னுடைய செல்போனிலேயே கண்காணித்து கொண்டிருந்தார். ஆனால் இதையெல்லாம் அறியாத ரேவதி வழக்கம் போல என்னை உல்லாசம் அழைக்க வீட்டுக்கு அழைத்தாள். நானும் என் மொட்டை மாடியிலிருந்து எல்லோரும் தூங்கிவிட்டார்கள் என்பதை உறுதி செய்துவிட்டு அவளுடைய வீட்டிற்கு சென்றேன். அங்கு நானும் அவளும் உல்லாசம் அனுபவித்தோம். இதை அவருடைய கணவன் தன்னுடைய செல்போனிலேயே இதை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்தார். அதன் பிறகு அவர் வேலைக்கு சென்றவர் பாதியிலேயே திரும்ப வீட்டிற்கு வந்து விட்டார். காலையில் மீண்டும் வீட்டுக்கு வந்து இரவு நடந்ததை நான் பார்த்து விட்டேன். நான் உனக்கே தெரியாமல் வீட்டில் ஒரு ரகசியமாக கேமராவை வைத்தேன். எனக்கு எல்லா உண்மையும் தெரிந்துவிட்டது என அவர் மறைத்து வைத்திருந்த கேமராவை எடுத்து ரேவதியிடம் காட்டினார். இதை பார்த்த ரேவதி அதிர்ச்சியடைந்தார். அதன் பிறகு கணவன் மனைவி இருவருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டது. இதனால் உடனடியாக இந்த வீட்டை காலி செய்து வேறு ஒரு வீட்டுக்கு செல்லலாம் என அவர் கூறிவிட்டார். அது மட்டுமல்ல, எங்களுடைய ரகசிய உறவு குறித்து என் பெற்றோரிடம் தெரிவிக்க அவர் விரும்பவில்லை. அவர் இந்த வீட்டை காலி செய்து விட்டாலே எல்லா பிரச்சனையும் சரியாகிவிடும் என நினைத்தார். அதனால் அவசரமாக இந்த வீட்டை காலி செய்து வேறொரு வீட்டுக்கு குடிபெயர்ந்தார். என்னுடைய பெற்றோர்களும் ஏன் இப்படி திடீரென வீட்டை காலி செய்கிறேன் என கேட்டார்கள். என்னுடைய பெற்றோர்களிடம், இல்லை, நான் மாதத்துக்கு ஒரு முறை தான் வர வேண்டியதாக இருக்கிறது, அதனால் என் மனைவியை நான் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலேயே அழைத்து செல்கிறேன் என கூறி பொய் சொல்லி கூறிவிட்டு வீட்டை உடனடியாக காலி செய்துவிட்டு கிளம்பிவிட்டார். அதன் பிறகு வேறொரு வீட்டுக்கு அவர் சென்று குடிபெயர்ந்தார். அதன் பிறகு அவர் மீண்டும் வேலைக்கு சென்று விட்டார். மீண்டும் தகாதோரவை தொடர்ந்தால் நான் என்னை விட மோசமான ஒரு ஆளை நீ பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆளாக நான் மாறிவிடுவேன் என தன் மனைவியான ரேவதியை எச்சரித்துவிட்டு அவர் சென்றார். ஆனால் தினமும் உல்லாசம் அனுபவித்த எங்களால் தங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் மறுபடியும் ரேவதிக்கு ஃபோன் செய்து, நீ எங்கே இருக்கிறாய், என்ன ஆயிற்று என்று எல்லாத்தையும் விசாரித்தேன். அப்போதான் அவர் கணவர் ரொம்ப தூரமாக செல்லவில்லை, என்னுடைய ஊரிலிருந்து பக்கத்து ஊரில்தான் அவர் மாறியிருக்கிறார் என்பதையும் நான் தெரிந்து கொண்டேன். அதன் பிறகு ரேவதி, என் கணவன் மீண்டும் வேலைக்கு சென்று விட்டார், இப்போது நான் வீட்டில் மறுபடியும் தனியாக தான் இருக்கிறேன், நீ என்னுடைய வீட்டிற்கு வா, நாம் மீண்டும் உல்லாசமாக இருக்கலாம் எனவும் கூறினார். எனக்கும் அவள் மீது இருந்த ஆசையிலும் மோகத்தினும் காரணமாக நானும் அவளுடைய வீட்டுக்கு சென்றேன். அங்கு நானும் அவரும் மீண்டும் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம். அவருடைய கணவன் வெளியூருக்கு சென்றால் 1 மாதத்திற்கு பின்புதான் வருவார். அதனால் எப்போதும் போல எப்படி என்னுடைய வீட்டில் இருக்கும்போது நாங்கள் இருவரும் தினமும் உல்லாசம் அனுபவித்தோமோ அதே போல இப்போது புதிய வீட்டுக்கு சென்ற பிறகும் கூட ரேவதியினுடைய வீட்டுக்கு தினமும் சென்று அவளோடு நான் உல்லாசம் அனுபவிக்க ஆரம்பித்தேன். இப்படியே மீண்டும் எங்களுடைய தகாத உறவு தொடர்ந்தது. மீண்டும் மனைவியுடைய நடத்தையின் மீது அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. ரேவதியை புதிதாக ஒரு வீட்டுக்கு குடி வைத்த பிறகும் கூட அவள் மீண்டும் தன்னுடைய தகாத உறவை தொடர்கிறாளோ என அவருக்கு மீண்டும் சந்தேகம் ஏற்பட்டது. ரேவதியுடைய கணவன் தன்னுடைய மனைவியை கண்காணிப்பதற்காக அவர் வீட்டில் ரகசியமாக ஒரு கேமராவை பொருத்தியிருந்தார். அப்படி ஒரு கேமராவை பொருத்தி தான் ஆரம்பத்தில் எங்களுடைய தகாத உறவை அவர் கண்டுபிடித்தார். அதே போலதான் மீண்டும் புதிய வீட்டிலும் கேமராவை பொருத்தியிருந்தார். ஆனால் இந்த முறை ரேவதி தான் கணவன் ஊருக்கு சென்ற பிறகு ஏதாவது ஒரு கேமராவை வைத்திருக்கிறாரா என தேடி அது இருக்கும் இடத்தையும் கண்டுபிடித்து விடுவாள். அதன் பிறகு அங்கு கேமரா இருப்பது தெரியாதது போலவே ஏதாவது ஒரு பொருளை அதற்கு முன்பு வைத்து மறைத்து விடுவாள். நான் என்னுடைய பழைய வீட்டில் ரேவதியும் நானும் இரவு நேரத்தில் உல்லாசமாக இருப்போம். ஆனால் ரேவதி இப்போது புதிய வீட்டுக்கு சென்று விட்டாள். அங்கு நானும் அவளும் பகலிலே உல்லாசமாக இருப்போம். பகல் நேரங்களில் அவளுடைய கணவனுக்கு வேலை இருக்கும். அதனால் அவர் வீட்டில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என செல்போன் மூலமாக வீட்டை கண்காணிக்க மாட்டார். இரவு நேரத்தில் மட்டுமே அவர் வீட்டில் என்ன நடக்கிறது என கண்காணிப்பார். ஆனால் அந்த சமயத்தில் கேமரா முன்னாக வைத்திருந்த அந்த மறைப்பை ரேவதி எடுத்துவிட்டு அவள் படுக்கையில் நிம்மதியாக தூங்கி விடுவாள். அவளுடைய கணவன் அதை பார்க்கும்போது தன்னுடைய மனைவி திருந்தி விட்டால் அவள் வீட்டில் அவள் மட்டுமே தனியாக தூங்குகிறாள் என அவர் நினைத்து கொள்வார். ஆனால் நானும் ரேவதியும் பகலிலேயே உல்லாசமாக இருக்கிறோம் என்பது அவருக்கு தெரியாது. இப்படியே மீண்டும் எங்களுடைய தகாத உறவு தொடர்ந்தது. மீண்டும் அதன் பிறகு அவருக்கு ரகசியமாக தன் மனைவியை கண்காணிக்கவும் ஆரம்பித்தார். ஒரு முறை அவர் சொல்லாமல் கொள்ளாமல் திடீரென வீட்டுக்கு வந்துவிட்டார். பகலில் வீட்டுக்கு வந்துவிட்டார். அப்போது நானும் ரேவதியும் வீட்டில் இருந்தோம். அவர் திடீரென வீட்டுக்கு வர நான் அந்த வீட்டில் இருக்க அவருக்கு அது பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. இந்த வீட்டுக்கு வந்த பிறகும் கூட மறுபடியும் உன்னுடைய தகாத உறவை தொடர்கிறாயா என அவர் தன் மனைவியுடன் சண்டையிடவும் ஆரம்பித்தார். அதன் பிறகு அவர், நான் இனி வேலைக்கே செல்ல மாட்டேன், நான் வெளியூருக்கு செல்வதால் தானே நீ உன்னுடைய தகாத உறவை தொடர்கிறாய், இனி நான் வேலைக்கே செல்ல மாட்டேன் என
அவர் அந்த வீட்டிலேயே இருக்க முடிவும் செய்தார். அதனால் தன்னுடைய வேலையையும் விட்டுவிட்டார். தன்னுடைய மனைவி தனக்கு தொடர்ந்து இப்படி ஒரு துரோகத்தை செய்து வருகிறாளே என அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அன்றிலிருந்து அவர் தினமும் குடிக்கவும் ஆரம்பித்து விட்டார். தினமும் இரவு குடித்துவிட்டு வந்து ரேவதியை அடித்து கொடுமை செய்யவும் ஆரம்பித்து விட்டார். இதை சொல்லி ரேவதி என்னிடம் அளவும் செய்தாள். என்னுடைய கணவன் இப்போதெல்லாம் வேலைக்கே செல்லவில்லை, அவர் தினமும் குடித்துவிட்டு வந்து என்னை அடித்து கொடுமை செய்கிறார் என்று சொல்லியிருந்தார். நாட்கள் செல்ல செல்ல அவருடைய சித்திரவதை அதிகமானது. அந்த சமயத்தில்தான் எனக்கும் வேலையும் கிடைத்துவிட்டது. நான் அப்போது ரேவதியிடம் சொன்னேன், எனக்கும் வேலை கிடைத்துவிட்டது. உன்னுடைய கணவன் நம்முடைய தகாதொருவுக்கு இடையூறாக இருக்கிறார். அதனால் அவருடைய கதையை நாம் முடித்து விடுவோமா எனவும் கூறினேன். அதற்கு ரேவதியும் ஒப்புக்கொண்டார். அப்படியென்றால் உன்மீது யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. தினமும் உன்னுடைய கணவனோடு நீ சண்டை போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வெளியே வந்து தூங்கிவிடு. நீ உன் குழந்தைகளோடு தூங்கு. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, தினமும் அந்த பெண் வீட்டுக்கு வெளியே வந்து தான் தூங்குகிறார் என நம்பட்டும். அப்போதுதான் நாளை உன் கணவனை கொலை செய்தால் உன்மீது யாருக்கும் சந்தேகம் வராது எனவும் நான் கூறினேன். அவளும் அதற்கு சரி என ஒத்துக்கொண்டு தான் கணவனுடன் சண்டை போட்டுவிட்டு வீட்டுக்கு வெளியே வந்து குழந்தையுடன் தூங்க ஆரம்பித்தாள். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் கணவன் மனைவிக்குள் தினமும் சண்டை வருகிறது, அவர் தினமும் குடித்துவிட்டு வருகிறார் என அனைவரும் பேசிக்கொள்ளவும் ஆரம்பித்தார்கள். இப்படியே நாட்கள் சென்று கொண்டே இருந்தது. கிட்டத்தட்ட 4 மாத காலமாக அவர் வேலைக்கும் செல்லவும் இல்லை. கையில் இருந்த பணம் எல்லாத்தையும் குடித்தே அழைத்து விட்டார். பத்தாத குறைக்கு தெரிந்தவர்களிடமெல்லாம் கடனையும் வாங்கி அதனையும் குடித்து அழைத்து விட்டார். இப்போது வீட்டு செலவு கூட கையில் சுத்தமாக பணம் இல்லை. அதனால் வேறு வழியின்றி அவர் மீண்டும் வேலைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த முறை தன்னுடைய மனைவியை அவர் எச்சரித்து விட்டு சென்றார். அடுத்த முறையும் நீ தகாதோரவை தொடர்கிறாய் என்று எனக்கு தெரிய வந்ததென்றால் நான் உன்னை கொலை செய்துவிட்டு ஜெயிலுக்கே சென்று விடுவேன் என மிரட்டிவிட்டு சென்றார். அதன் பிறகு தான் கணவன் சென்ற உடனேயே ரேவதி எனக்கு ஃபோன் பண்ணி என் கணவன் மறுபடியும் வேலைக்கு சென்று விட்டார் என சொன்னார். அதனால் நான் இப்போது உடனடியாக அவளை பார்ப்பதற்காக, அவளுடன் தனிமையில் இருப்பதற்காக அவருடைய வீட்டுக்கு சென்றேன். 4 மாத காலமாக நானும் ரேவதியும் சந்தித்து கொள்ளவே இல்லை. பல நாள் ஏக்கத்தை அன்று நாங்கள் இருவரும் பல முறை தீர்த்து கொண்டோம். அதன் பிறகு நான் அங்கிருந்து கிளம்பும் போது, அடுத்த முறை உன் கணவன் வந்தால் அவனுக்கு நீ இந்த சாப்பாட்டில் இந்த தூக்க மாத்திரையை கலந்து கொடு. இரவு அவன் நல்ல தூங்கிய பிறகு நான் உன்னுடைய வீட்டுக்கு வந்து நானும் நீயும் சேர்ந்து உன்னுடைய கணவனின் கதையை முடித்து விடுவோம். காலையில் அவர் குடித்தே உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் இறந்து விட்டார் என நீ நாடகமாடு எனவும் கூறினேன். அதற்கு ரேவதியும் ஒத்துக்கொண்டாள். நாங்கள் நினைத்தது போலவே அவர் வேலைக்கு சென்ற ஒரு வாரத்திலேயே மீண்டும் வீட்டுக்கு வந்தார். வந்தவர் அன்றும் குடித்துவிட்டு தான் வீட்டுக்கே வந்தார். அப்போது ரேவதி எங்களுடைய திட்டத்தின்படி தூக்க மாத்திரையை சாப்பாட்டில் கலந்து அவருக்கு கொடுத்து விட்டார். இதை எதுவுமே அறியாத ரேவதியின் கணவனும் அதனை சாப்பிட்டு விட்டு தூங்கிவிட்டார். தன்னுடைய கணவன் மீண்டும் ஊருக்கு வந்து விட்டார் என ரேவதி எனக்கு தகவல் தெரிவித்திருந்தாள். இதனால் நள்ளிரவு வரை நான் காத்திருந்தேன். நள்ளிரவில் ரேவதியின் கணவன் நல்ல தூங்கிவிட்டார், இப்போது வந்தால் அவரை கொலை செய்யலாம் எனவும் கூறினார். நானும் உடனடியாக அவருடைய வீட்டுக்கு சென்றேன். அங்கு சென்று பார்த்தேன், அவரும் நல்ல தூக்கத்தில் தான் இருந்தார். அதனால் ரேவதியுடைய துப்பட்டாவால் அவரை கழுத்தை நெரித்து அவரை நான் துடிக்க கொலையும் செய்தேன். அவர் கடந்த 4 மாதமாக அதிகமாக குடிக்கு அடிமையானதால் நான் அவருடைய கழுத்தை நெரிக்கும் போது அவர் எதிர்பாராத விதமாக திடீரென இரத்த வாந்தி எடுத்து விட்டார். இதே நான் எங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டோம். உன் கணவன் குடித்து இப்படி இரத்த வாந்தி எடுத்து இறந்து விட்டார் என நீ அனைவரையுமே நம்பவை என்று சொல்லிவிட்டு நான் அவரை கொன்றுவிட்டு என்னுடைய வீட்டுக்கு வந்துவிட்டேன். அதனால் எப்படா விடியும் என்று அவருடைய கணவனின் பிணத்துக்கு பக்கத்திலேயே ரேவதி உட்கார்ந்திருந்தாள். விடிந்ததும் அவள் கத்தி கதறி கூச்சலிட்டாள். அவருடைய சத்தத்தை கேட்டு அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் ஓடி வந்தார்கள். அப்போது ரேவதி அக்கம்பக்கத்தில் உள்ளவரிடம், என் கணவன் தினமும் குடிச்சிட்டு வந்து இப்படி இரத்த வாந்தி எடுத்து கிடக்கிறாரே, அவரை எப்படியாவது காப்பாற்றணுமே, யாராவது ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்களேன் என கதறி அழுது நாடகம் ஆடினாள். அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் பதறி போய் உடனடியாக ஆம்புலன்ஸுக்கும் தகவல் தெரிவித்தார்கள். உடனடியாக ஆம்புலன்ஸும் வீட்டுக்கு வந்தது. ஆம்புலன்ஸில் இருந்த ஊழியர்கள் ரேவதியின் கணவனை பரிசோதனை செய்துவிட்டு அவர் ஏற்கனவே இறந்து விட்டார் என அதிர்ச்சியான தகவலை சொன்னார்கள். இதை கேட்டதுமே ரேவதி இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் நெஞ்சில் அடித்து கொண்டு அழ ஆரம்பித்தாள். இதை பார்த்த சில பேருக்கு ரேவதி மீது பரிதாபம் ஏற்பட்டது. ஆனால் அதே சமயம் சில பேருக்கு ரேவதியின் மீது சந்தேகமும் ஏற்பட்டது. காரணம், கொஞ்ச நாட்களாகவே கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை நடந்து வந்ததால் இவர் திடீரென இறந்து விட்டாரே, ஒருவேளை மனைவியே இவரை அடித்து கொலை செய்துவிட்டு நாடகம் ஆடுகிறாளோ என அவர்கள் சந்தேகப்பட்டனர்.
அதே சமயம் ரேவதியும் தன்னுடைய கணவனின் உடலை உடனடியாக அவருடைய அம்மா அப்பா இருக்கக்கூடிய ஊருக்கு அனுப்பி வைத்து விட வேண்டும். அப்போதுதான் என் மீது தன் மீது யாருக்கும் சந்தேகம் வராது என்று நினைத்து உடனடியாக அந்த வேலையிலும் மும்முரமாக ஈடுபடவும் ஆரம்பித்தாள். இப்படி அவள் செய்தது மேலும் அவள் மீது அந்த பக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அதே சமயம் இந்த தகவலை ரேவதி உடனடியாக தன் மாமனார் மாமியாருக்கு தெரிவித்து விட்டாள். அதனால் அவர்களும் பதறி அடித்து கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தனர். அந்த சமயம் பார்த்து ரேவதியின் அக்கம் பக்கத்தில் இருந்த ஒருவர் ரேவதியின் கணவனுடைய தந்தைக்கு, அதாவது ரேவதியுடைய மாமனாருக்கு ஃபோன் பண்ணி, கொஞ்ச நாட்களாகவே உங்களுடைய மகனுக்கும் உங்களுடைய மருமகளுக்கும் சண்டை நடந்து கொண்டிருந்தது, தினமும் உங்களுடைய பையனும் குடித்துவிட்டு வந்து ஒரே தகராறாக நடந்தது என்றும் கூறினார். என் பையன் குடிப்பானா? என் பையனுக்கு குடிக்கக்கூடிய பழக்கமே இல்லையே என்று அவரும் சொன்னார். இல்லை, உங்கள் பையன் கொஞ்ச நாட்களாகவே குடித்துவிட்டு வந்து உங்கள் மனைவியிடம் சண்டை போட்டு கொண்டிருந்தார் என்று அந்த மர்ம நபர் மாமனாரிடம் சொல்லிவிட்டார். இதனால் ரேவதியுடைய மாமனாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. குடிக்காத என் மையன் எதற்காக குடிக்க ஆரம்பித்தான்? திடீரென என் மகன் இறந்ததுக்கு என்ன காரணம்? அப்படியென்றால் என் மருமகள் தான் ஏதோ என் மகனை செய்துவிட்டாள் என அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அவரும் உடனே என் பையனின் உடலை நீ இங்கு அனுப்ப வேண்டாம், நான் அங்கு வருகிறேன் என சொல்லிவிட்டு உடனடியாக அவர் அந்த இடத்துக்கு வந்துவிட்டார். வந்தவர் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று தன் மனைவியின் மீதே அவர் தன் மருமகன் மீதே அவர் புகார் அளித்து விட்டார். என்னுடைய மகனின் மரணத்தில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது, அதனால் இதனை இங்கு விசாரித்து உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என புகார் அளித்து விட்டார். இதையடுத்து போலீசாரும் வழக்கு பதிவு செய்து உடனடியாக ரேவதியை கைது செய்து தங்களுடைய பாணியில் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அவருடைய செல்போனையும் கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போதுதான் ரேவதியும் நானும் பலமுறை ஃபோனில் பேசியதும் சம்பவத்தன்று ரேவதி எனக்கு ஃபோன் செய்த விஷயத்தையும் போலீசார் கண்டுபிடித்தனர். இதனால் நள்ளிரவு நேரத்தில் எதற்காக இந்த நபருக்கு நீங்கள் ஃபோன் செய்தீர்கள்? இந்த நம்பர் யாருடையது? இவருக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு என போலீசார் தங்களுடைய கிடுக்குப்பிடி விசாரணையை ஆரம்பித்தனர். இதனால் பயந்து போன ரேவதி அனைத்து உண்மைகளையும் போலீசாரிடம் தெரிவித்து விட்டாள். அவர் சொன்ன இந்த தகவலின் அடிப்படையில் போலீசார் மர்ம வழக்கை கொலை வழக்காக மாற்றி என்னையும் கைது செய்து விட்டார்கள். இந்த சம்பவத்தால் நானும் தற்போது சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டு இருக்கின்றேன்.